ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் சேனலில் இது முதல்ல ஒரு வீடியோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ வந்து உளுந்தங்கஞ்சி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, இது வந்து நம்ம நம்ம உளுந்து பவுடராக ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வைக்கிறது இன்ஸ்டன்ட்டு உளுந்தங்கஞ்சி மிக்ஸி. இது நான் ஆல்ரெடி கருப்பு உளுந்து, பாதாம், முந்திரி, ஏலக்காய்லாம் வறுத்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்போ அந்த கஞ்சி வைக்கணும்னு தோணுதோ அப்போ அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வந்து நாங்கள் எடுத்து கரைச்சி உளுந்து கஞ்சி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தண்ணி காய வச்சுருக்கேன். நல்லா தண்ணி காய்ஞ்சி தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்தோடனே நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் பவுட்ரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் ஊற்றி நான் ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து நல்லா தளன்னு கொதிக்கணும். தளன்னு தண்ணி நல்லா கொதித்து வந்தால் தான் நம்ம இப்போ உளுந்தங்கஞ்சி நல்லா கட்டிப்படாமல் இருக்கும். இல்லைன்னா கட்டிப்பட்டு போயிடும். அது இப்போ அடி பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சு, நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த உளுந்தங்கஞ்சி மிக்ஸை அதில் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். இப்போ தான் லைட்டாக தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம அந்த கஞ்சி மிக்ஸ் ஆல்ரெடி நான் கலந்து வச்சுருக்கேன். அந்த உளுந்தங்கஞ்சி மிக்ஸை அதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா பொங்கி கீழே ஊற்றி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம நார்மல் உளுந்தங்கஞ்சி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி நல்லா பொங்கி நல்லா சூப்பராக வருமா. அது கொதிக்கிறப்ப அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடே. இந்த டேஸ்ட்டுக்காண்டி நான் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா பொங்கி வரணும். நல்லா கொஞ்சம் 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸில் நம்ம போட்டோடனே அது நல்லா போய் லைட்டாக வேக ஆரம்பித்து திக்காக ஆரம்பிச்சிடும். திக்காக ஆரம்பித்தோடனே நம்ம இன்னும் நல்லா திக்காகி நல்லா பொங்கி வரும். திக்காக ஆரம்பித்தோடனே நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திக்காகி வரும். இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதித்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அது பொங்கி கீழே பக்கத்துலேயே நம்ம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா அது பொங்கி கீழே ஊற்றிடும். இப்போ பொங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா பொங்கி அது நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நல்லா கஞ்சி பிறகு நல்லா திக்காயிரும். நல்லா கொதிச்சிட்டு இப்போ வந்து நான் அதை நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவைக்கேற்ப நாட்டு சக்கரை போட்டுட்ருக்கேன். எவ்வளோ நாட்டு சக்கரை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது சுத்தமான நாட்டு சக்கரைனால இதில் தூசி கல்லெல்லாம் இருக்காது. அப்போ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வடிகட்டி இது பண்ணுங்கள். வெல்லமும் போட்டுக்கலாம், பனங்கற்கண்டும் போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஒயிட் சுகர் ஒண்டி ஆட் பண்ணக்கூடாது. இதே நல்லா கொதிச்சு நல்லா எனக்கு ஏதோ இனிப்பு பத்தாத மாதிரி இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெந்ததும் நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கணும். அப்போ நல்லா கொதித்து நம்ம டேஸ்ட்டு எப்போ வருமோ அந்த அளவுக்கு அது நல்லா கொதித்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா சிம்லேயே வச்சு நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஹையில் வச்சோம்னா பொங்கி கீழே ஊற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்லேயே வச்சு நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பசும்பால் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா தேங்காய் போடுறதுனால கொஞ்சமாக தான் நான் தேங்காய் பால் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நிறையா போடணும் நிறையா போட்டுக்கலாம். நான் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் தேங்காயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேங்காய் பாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றினாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எல்லோரும் அப்படி நல்லா சாப்பிடுவாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள் மிக்ஸ் ஆகிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அது அடுப்பில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உளுந்தங்கஞ்சி மிக்ஸு கஞ்சி ரெடி ஆகிடும். ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸாக கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சிம்லேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ரொம்ப ஹைலலாம் வச்சிங்கன்னா பொங்கி கீழே ஊற்றிடும். இப்போது உளுந்தங்கஞ்சி மிக்ஸி ஒரு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு
கிண்ணத்தில் ஊற்றி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் மொதல் போடுற வீடியோ. எங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல, அதனால் மொதல் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த உளுந்தங்கஞ்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.